மதர்போர்ட் மாடல் நம்பர் LAF971P. ஓகேங்களா, நம்ம அடிக்கடி பார்க்குற போர்டு தான். ஸோ இந்த போர்டில் என்ன கம்ப்ளைண்ட்டுன்றதை ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ மதர் போர்டுக்கு சப்ளை கொடுப்போம். ப்ராப்பராக வந்து என்ன ஆகும் அப்படின்னா, போர்டு வந்து உங்களுக்கு ஆன் ஆகும், எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. ஓகேங்களா, ஸோ டிசி ஆம்பியர் இருக்குது. ஸோ இப்போது போர்டை ஆன் பண்ணுறேன். போர்டை ஆன் பண்ணிட்டேன், ஆம்பியர் வந்துடுச்சு. இந்த டிஸ்பிளேவை கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் லைட் வந்து என்ன ஆகலை அப்படின்னா வரல நமக்கு. நான் திரும்பவும் ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஆன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அந்த லோகோ மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக தெரியும். ஓகேவா, ஸோ லோகோ மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக தெரியும். என்னால் இதில் இது பண்ண முடியல. ஸோ இப்போ இந்த போர்டில் இருக்கிற இந்த ஒரு ஐசியை மட்டும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சேஞ்ச் பண்ண போகிறேன். இங்கே இருக்கிற இந்த UC21 அப்படின்ற இந்த ஒரு ஐசியை சேஞ்ச் பண்ணிவிட்டு, ஸோ நமக்கு டிஸ்பிளே கரெக்டாக வருதா இல்லையான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த போர்டில் இந்த U21 ஐசியை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வேறு ஒரு ஐசியை எடுத்து நான் இந்த இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஐசியை வச்சுருக்கேன். ஸோ இந்த ஐசி சரியாக வச்சுருக்கணுன்றது ஒரு முறை பார்த்துட்டு, இதோட நார்மல் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வெயிட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஐசியோட என்ன கான்செப்ட், இது எதுக்காக நான் இதை சேஞ்ச் பண்ணேன் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐசி நமக்கு நார்மல் டெம்பரேச்சர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் எதுக்காக அந்த ஐசியை சேஞ்ச் பண்ணேன் அப்படின்றத நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த ஐசியோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதோட கான்செப்ட் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஓகேங்களா, பின் நம்பர் 5. ஓகேங்களா, என்ன கொடுத்துருப்பான் அப்படின்னா 1.8 வோல்ட்டு விஎஸ் வோல்டேஜ் உங்களுக்கு உள்ளே கொடுத்துருப்பாங்க. 1.8 வோல்ட் விஎஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டு. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த அவுட்புட்டில் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு புல்லப் ரெசிஸ்டர் போட்டு, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3.3 வோல்ட்டு விஎஸ்ஸை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ பின் நம்பர் 3 வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்டு. இது பின் நம்பர் 4. பின் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா என்சி, நோ கனெக்ஷன். பின் நம்பர் 2 பார்த்திங்க அப்படின்னா இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இருக்கிற இந்த பேக் லைட்டுக்கான பார்த்திங்க அப்படின்னா எனேபிள். ஸோ இந்த பேக் லைட்டுக்கு எனேபிள் எவ்வளோ வோல்ட்டு வருது அப்படின்னா 1.8 வோல்ட்டு வரும். இது எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஏபியூலேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஐசிக்கு உள்ளே கொடுத்துருப்பாங்க. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நாட் கேட். ஓகேங்களா, ஒரு 5 பின் ஐசி போர்டில் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ போர்டில் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும் நாட் கேட். நாட் கேட்டோட கான்செப்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்குறது இன்புட் வந்து ஏவாக இருக்கும், அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு பக்கம் ஏ, இன்னொரு பக்கம் ஒய் அப்படின்றத மென்ஷன் பண்ணி நம்ம இன்புட் இங்கே
நம்ம ஏதாவது ஹை லாஜிக்கில் கொடுத்தோம் அப்படின்னா அவுட்புட் வந்து எனக்கு லோ லாஜிக். அதாவது என்ன ஆகணும் அப்படின்னா உள்ளே இருக்கிற இது வந்து என்ன ஆகணும் அப்படின்னா ஆஃப் ஆகணும். ஒருவேளை நான் இன்புட்டை லோ லாஜிக்காக கொடுத்தேன் அப்படின்னா அவுட்புட் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஹை லாஜிக்காக வரும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்குது, 1.8 வோல்ட் இருக்குது. ஸோ 1.8 வோல்ட் இருக்கிறதால கண்டிப்பாக எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடம் லோ லாஜிக்காக என்ன ஆகும் அப்படின்னா மாறிடும். ஆக்சுவலாக இது என்ன ஆகும் அப்படின்னா ஐசி என்னது ஒரு ஓப்பன் ட்ரெயின் மாதிரி வச்சுக்கோங்க. இது கட் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே மேலே இருக்கிற இந்த 3.3 வோல்ட் என்ன ஆகும் அப்படின்னா வெளியில் அவுட்புட்டாக கிடைக்கும். அப்போ இந்த பின்னில் எவ்வளோ வரும், 3.3 வோல்ட்டு வரணும். ஆக்சுவலாக எனக்கு இந்த போர்டில் எவ்வளோ வருது அப்படின்னா இந்த இடத்துல 1.8 வோல்ட்டு, இந்த இடத்துல நான் செக் பண்ணும்போது 0.80 வோல்ட் வருது. எனக்கு வரக்கூடாது. ஆக்சுவலாக எங்கே இருக்குதுன்னா இங்கேருந்து ஏதோ ஒன்று ட்ராப் அவுட் ஆகுது, வரக்கூடாது. இது லோ லாஜிக்காக இருக்கும்போது இந்த 1.8 வோல்ட் வரணும் எனக்கு. பட் ஆனால் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த 0.80 வோல்ட் எனக்கு இங்கே கிடைக்கிறதால தான் எனக்கு என்ன ஆகலை அப்படின்னா இது டிஸ்பிளே கனெக்டரில் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இதை கொண்டு போய் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஏபியு அப்படின்றத என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிடபிள்யூஎம், அதாவது ஆக்சுவலாக இங்கே ஏபிஎம் பிடபிள்யூ பேக்லைட் எனேபிள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதே இந்த சிக்னல் என்ன ஆகும் அப்படின்னா எல்சிடி கனெக்டரில் உங்களுக்கு கொண்டு போய் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட்டு இது எந்த பின்னில் உங்களுக்கு வரும்ன்றதையும் நான் இப்போ சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த பின்னு எல்சிடி கனெக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன பின் நமக்கு உள்ளே இருக்குன்றதை சொல்கிறேன். ஸோ கனெக்டர் வந்து நமக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ பின் நம்பர் 1ல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 3 வோல்ட் வரணும். ஓகேங்களா. பின் நம்பர் 1ல் உங்களுக்கு 3 வோல்ட் வரணும். ஸோ இந்த பக்கம் மோஸ்ட் ஆஃப் நம்ம அதுக்கப்புறம் எதையும் பார்க்க தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் எந்த பின் அப்படின்னா பின் நம்பர் 8ல் என்ன ஆகும் அப்படின்னா இதுதான் கொடுத்துருப்பாங்க. பின் நம்பர் ஏபியு இன்டர்னல் இன்வெர்டர் பிடபிள்யூஎம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த பின்னு தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எங்கே இந்த 3.3 வோல்ட் வரணும். இந்த EC21லேருந்து எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ பின் நம்பர் 10 வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்லைட் ஆஃபுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ பின் நம்பர் 12ல் பார்த்திங்க அப்படின்னா இடிபி அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து பின் நம்பர் 18 அண்டு 20 இந்த பின்னில் பார்த்திங்க அப்படின்னா என்ன வரணும் அப்படின்னா எல்சிடி விடிடி, அதாவது மோஸ்ட் ஆஃப் பண்ணுவாங்க ஒரு 5 பின்னு இருக்கும். ஸோ இந்த 5 பின்னில் வந்து டிஸ்பிளே வரல அப்படின்னாவே இதையும் ஜம்பர் ரெடிங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. டிஸ்பிளே கனெக்டர் பேக் சைடில் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து எல்சிடி விடிடி. நம்ம பண்ணது எல்சிடி விடிடி கிடையாது. அதே மாதிரி லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பின் நம்பர் 28 அண்ட் பின் நம்பர் 30 வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட B+ வோல்டேஜ், அதாவது மொத்த வோல்டேஜும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து எடுத்து உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்சிடி கனெக்டர். ஸோ இந்த ரெக்யர்மெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்பிளே வரும். ஸோ டிஸ்பிளே ப்ராப்ளம் வரும்போது ஸோ ஒரு முறைக்கு 2 முறை டிஸ்பிளே மாற்றி பாருங்கள், கேபிள் மாற்றி பாருங்கள். கேபிள் மாற்றியும் உங்களுக்கு டிஸ்பிளே மாற்றியும் வரல அப்படின்ற பட்சத்தில் எக்ஸ்டர்னல் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். எக்ஸ்டர்னல் கரெக்டாக இருந்தது அப்படின்னா அப்போது நம்ம இதுக்கான ரெக்யர்மெண்ட்டு எல்லாமே சரியாக ஃபுல்ஃபில் ஆகிருக்கான்றதை நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா பார்க்கணும். ஸோ ஜஸ்ட் இதில் இந்த ஒரு ஏரியா மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா ப்ராப்ளம். இது சேஞ்ச் பண்ண பிறகு நமக்கு டிஸ்பிளே வந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த டிஸ்பிளே இந்த ஐசியை மாற்றின பிறகு இப்போ நமக்கு எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ அது நார்மல் டெம்பரேச்சர் வந்துருச்சு அப்படின்னா ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்ளை கொடுத்து டேரெக்டாக செக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் போர்டுக்கு சப்ளை உள்ளே கொடுக்குறேன். ஓகேவா, சப்ளை உள்ளே கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம போர்டை ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ போர்டை ஆன் பண்ணியிருக்கேன். ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னா டிஸ்பிளே கிடச்சிருச்சு. ஆக்சுவலாக இது டிஸ்பிளே வந்து நமக்கு ப்ராப்ளம் தான். ஸோ நமக்கு இதுதான் நமக்கு மெயின். ஸோ இது வந்துடுச்சு அப்படின்னாவே நமக்கு என்ன அர்த்தம், டிஸ்பிளே ஓகேன்னு அர்த்தம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.